ஹாய் கைஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேர் ஏஞ்சல் இருக்குது, ஒரு பேர் வந்து கோல்டு ஃபிஷ் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஷோக்கு என்ன பண்ணோம் கைஸ், அதாவது அந்த கல் போகிறது பற்றி நம்ம வந்து காசு போட்டு வச்சுருக்கோம் பாஸ். இங்கே பாருங்கள், அந்த காசு போகிறதுல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற வந்து இரும்புச்சத்து வந்து அந்த மீன்களுக்கு நிறைய கிடைக்குங்க. அதனால தான் வந்து அந்த காசு போட்டு வச்சுருக்கேன். பக்கத்து செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஒரு பேர் வந்து ஏஞ்சல் இருக்குது, ஒரு பேர் கோல்டு இருக்குது. இன்னொன்று வந்து 2 பேர் வந்து கொய் ஃபிஷ்க்கு வந்து இது ஆட் பண்ண போகிறாங்க கைஸ். எப்படி இது கைஸ், என்னோட டேங்க்ஸ் இதை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல, சிம்பிளாக இருக்கு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கலர் ஸ்டோன்லாம் போட்டேங்க. அப்போ வந்து இப்போ அந்த கலர் ஸ்டோனில் இருக்கிற கலர்லாம் அந்த மீன் சாப்பிட்டு மீன் செத்து போயிடுது. ஆனால் இப்போ என் மீன் சாவது இல்லை கைஸ். ஏன்னா வந்து நான் எல்லாமே என் டேங்க் பண்ண கீழே வச்சுருக்கேன். நீங்களும் தயவு செஞ்சு கலர் ஸ்டோன்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேங்கை சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு கல் வந்து வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க கைஸ். அப்புறம் வந்து பிளான்ஸ் போடலாம் போதுங்க கைஸ், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம ஹாப்பியாக கைஸ். சின்னதாக இருந்துச்சு பாருங்கள். நம்ம ஏஞ்சல் பாருங்கள், ஃப்ளோரன் மாதிரி நம்ம கை காமிச்சா வந்து பாருங்கள், அவ்வளோ நல்லா ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள், விரல் காமிச்சதை பாருங்கள், ஃபீட் பண்ணுறாங்க சொல்லி வந்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் டேங்க் செட்டப் வந்து சிம்பிளாக வைங்க. சிம்பிளாக வச்சோன்னா உங்கள் மீன் எந்த ஒரு வியாதியும் வராது. உங்கள் மீன் ரொம்ப நாள் இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், வேலை இருக்குது. இப்போ நான் மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நைட் மட்டும் தான் கைஸ் மோட்டர் போடுவோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.